தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய பார்வையையும் கருத்துகளையும் முன்வைத்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் எம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சேலத்தின் முன்னாள் மேயர் ரேகா பிரியதர்ஷினி. வணக்கம் மேம். அதாவது தீர்ப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு வழக்கு, அதற்கான தீர்ப்பு, அதனை கடந்து சென்று விடுகிறோம். இனி வரக்கூடிய காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னுமே உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையும் நிலவுகிறது. முதல்ல தீர்ப்பு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதனை அடுத்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்றதுல நம்ம இன்னும் எதை நோக்கி நகர வேண்டி இருக்கிறது? வணக்கம். இந்த பொள்ளாச்சி சம்பவம் பாத்தீங்கன்னா, இத நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம். அந்த ஒரு குழந்தை அண்ணா விட்டுடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசின அந்த வீடியோ பார்த்தவங்க, அதை கேட்டவங்க கண் கலங்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு 9 பேரும் குற்றவாளிகள்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கிறதே மிக மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒரு தீர்ப்புனா, உச்சபட்ச தண்டனையா இருக்கணும் அவங்களுக்கு. இந்த தண்டனையை பார்த்து அடுத்த ஒருத்தர் யாருமே இந்த பாலியல் துன்புறுத்தலோ, ஒரு பெண்ணுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஒரு தண்டனை இருக்கோ அந்த அளவுக்கு வரணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஒரு பெண்ணா என்னுடைய எதிர்பார்ப்புமே. இப்ப ஓரளவுக்கு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கு, பெண்கள் கிட்ட குறிப்பா இருக்கு. இருந்த போதிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே தமிழ்நாட்டுல நடக்காது, நடக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமா இருக்கு. அதுக்கு இந்த 12 மணியா எப்போ அந்த தீர்ப்பை பொறுத்துதான் எல்லாரும் மாதிரியும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த அந்த நிமிடங்களை. நன்றி மேம். கண்டிப்பாக 12 மணிக்கு தீர்ப்பின் விவரம் அப்படின்றது முழுமையாக வெளியாகும். அதனை தொடர்ந்து தான் எத்தனைய தாக்கத்தை இது இனி வரும் நாட்களில் ஏற்படுத்தும் அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். தற்போதைக்கு இந்த 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்ற தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது.